இப்பொழுது நாம் எழுதியிருப்போம். நம்முடைய கருத்தில் இருக்கிற வேத புத்தகத்தில் 318வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் 318ஆம் பக்கம், 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19 முதல் 23 வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிக்கிறோம். 1 பேதுரு, 1 Peter chapter 1 verses 19 to 23. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரைக்கும் நாம் சேர்ந்து வாசிப்போம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறம் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாய் இருக்கும்படி ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கிக் கொண்டவர்களாய் இருக்கிறபடியா சுத்த இருதயத்தோடு ஒருவரை ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை டேவிட் வாசித்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகத்தில் உள்ளவர்களாய் இருந்து ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஊக்கமாய் அன்பு கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. சகோதரிகளில் யாராவது ஒருவர் 1 பேதுரு 1:22 வாசிக்கக்கூடிய சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார். பேதுருவின் மூலமாய் பேசுகிறார். அவர் என்ன பேசுகிறார்? நீங்கள் முதலாவது சகோதர சிநேகமுள்ளவர்கள் ஆகும்படி, சகோதர சிநேகமுள்ளவர்களாய் நீங்கள் ஆக வேண்டுமானால் ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியினாலே, பரிசுத்த ஆவியினாலே சத்தியத்திற்கு, உங்களுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பிரசங்கிக்கப்படுகிற இந்த சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். அப்படி கீழ்ப்படியும் போது உங்கள் ஆத்துமாக்களை நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்கிறீர்கள்.
ஏன் சுத்தமாக்கி கொண்டோம்? நம்முடைய சபையில் இருக்கிற எல்லா சகோதரர்களையும் எல்லா சகோதரிகளிலும் ஒருவருக்கு ஒருவர் அன்பு கூற. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஒரு சபை காட்பாடியில இயங்குகிறது என்றால் அதனுடைய நோக்கம் என்ன? In order to share our love with our fellow brothers and sisters. இன்றைக்கு இந்த ரேடியோ திருச்சபை KS நகர்ல காட்பாடியில் இயங்குவதற்கு ஒரே நோக்கம், நாம் என்ன செய்யணும்? சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பு. இது நான் சொல்லல, ஆவியானவர் சொல்றார். அவன் இன்றைக்கு நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவதற்குரிய நடைமுறை வழிகள் மற்றும் ஒருவருக்கொருவர் அன்பு கூறுவதனால் மெய்யான நோக்கத்தை குறித்த அனுகூலங்களை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். ஒரு விசுவாசி அவன் யார்? அவன் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவன். அழிவுள்ள வித்தினால் அல்ல, அழிவில்லாத வித்தாய் இருக்கிற தேவ வசனத்தினால மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். 19வது வசனத்தை பார்த்தோம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறபடினால நம்மால சுத்த இருதயத்தோட ஊக்கத்தோட மற்ற சகோதரியில அன்பு கூற முடியும், இயலும், கூடும். ஆமென், அல்லேலூயா. அப்படி கூட வேண்டாம், நீங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படித்திருக்கிறீங்களா? அப்படி முடியலன்னா உங்க ஆத்மா சுத்தமா இல்லை அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் என்ன அர்த்தம்னா, எதிர்பார்த்தல்ல, பலனை எதிர்பார்த்தல்ல, நமக்கு மற்றவங்க ஏதாவது செய்வாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நாம் என்ன செய்யணும்? ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும். ஒரு ஊர்ல ஒரு கணவன் ஒரு மனைவியும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறாதவர்களாய் தங்கள் குடும்ப வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கிற புருஷன் வேலைக்கு போவதே கிடையாது. ஆனா சீக்கிரமா பணத்தை சம்பாதிக்கணும், வேகமா பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லி அந்த கணவன் என்ன செய்தார் என்றால், லாட்டரி சீட்டுகளை வாங்கி எனக்கு நல்ல காலம் பிறக்குமா, எனக்கு பரிசு கிடைக்குமா, எனக்கு 1 கோடி பணம் கிடைக்குமான்னு சொல்லி பணத்தின் மேலேயே தன் மனதை வைத்தவனாய் கணவன் இருந்தான். அதே மாதிரி மனைவியை பார்த்தீங்கன்னா, மனைவியை என்ன பண்ணிட்டு பணத்தின் மேலதான் தன் மனதை வைத்திருந்தார். அவளுக்கும் பண ஆசை மிக அதிகமாக காணப்பட்டது. கடைசியில பார்த்தீங்கன்னா, எத்தனையோ லாட்டரி சீட்டுகளை வாங்கியும் இந்த கணவன் நம்பருக்கு லாட்டரி அடிக்கவே, ஆனா வாழ்க்கையில லாட்டரி ஆயிடுச்சு. அதனால மனைவி என்ன செய்தாருன்னா, கணவன் மேல வெறுத்து போய் கணவனுக்கு விவாகரத்தை கொடுத்தார். விவாகரத்தை கொடுத்தவுடன் விவாகரத்து நகரை கோர்ட் மூலமாக
ஒரு சில வாரங்கள் கழித்து விவாகரத்தை செய்த இந்த பெண் ஒரு கடிதத்தை கணவனுக்கு அனுப்பினார். அன்புள்ள என் கணவனே, நம்முடைய திருமண முறிவு ஏற்பட்ட நாள் முதல் எனக்கு உண்டான மிகப்பெரிய சந்தோஷமின்மை எந்த வார்த்தையினாலும் நான் வெளிப்படுத்த முடியாது. என்னை தயவு செய்து மீண்டும் ஏற்றுக்கொள்ளுங்கள். தயவு செய்து என்னை நிராகரிக்க வேண்டாம். என்னை மன்னியுங்கள். நான் உங்களில் அன்பு கூறுகிறேன். நான் உங்களில் அன்பு கூறுகிறேன். நான் உங்களில் அன்பு கூறுகிறேன் என்று சொல்லி ஒரு அன்பான கடிதத்தை அவள் எழுதினார். அது மாத்திரமல்ல, அவள் அந்த கடிதத்தை முடிக்கும் போது 1 கோடி லாட்டரி பணத்தை நீங்கள் பெரும்படியாய் உங்களை நான் பாராட்டுகிறேன் என்று சொல்லி அந்த கடிதத்தை முடித்தார். கர்த்தருடைய இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்கிற உலகத்துல பணமே கணவன் மனைவிக்கும் இடையே இருக்கிற அன்பை நிர்ணயிக்கிறது. பணம் இல்லையானால் அன்பு இல்லை, பணம் இருந்தால் அன்பு இருக்கிறது. ஆகவே நம்மை சுற்றிலும் இருக்கிற மக்களிடம் நம்முடைய அன்பு எப்படி இருக்கிறது என்பதை இன்றைக்கு நாம் பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பார்க்கிற காட்சி என்னவென்றால், ஒருவர் ஒரு குறிப்பிட்ட நபரிடம் தான் அன்பு காட்டுவார். ஆனால் அவர் எல்லாரையும் நேசிக்க மாட்டார், எல்லாரையும் அன்பு கூற மாட்டார். அந்த மனிதரிடத்துல பாரபட்சமற்ற அன்பு இல்லவே இல்லை. ஆனால் போதகர் போய் அந்த நபரிடம் ஏன் ஒரு குறிப்பிட்ட மனிதரிடத்தில் மாத்திரம் நீங்கள் அன்பு கூறுகிறீர்கள், ஏன் எல்லாரிடத்திலும் அன்பு கூறக்கூடாது என்று கேட்டால், அந்த வார்த்தைகள், அந்த அறிவுரைகள் அந்த நபருக்கு அசௌகரியமாயிருக்கிறது. அவர்கள் ஒரு ஆளோடு நல்ல சௌகரியமா இருக்கிறாங்க, ஆனா சபையில் இருக்கிற எல்லாரோடும் ஒரு விசுவாசியான சௌகரியமா இருக்க முடியல. ஆகவே இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், நம்முடைய சபையில் இருக்கிற ஒருவரை ஒருவர் எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அவர் மரித்தோரிலிருந்து வாசிங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் எழுந்தார்? நமக்கென்று கர்த்தர் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். என்ன சுதந்திரம்? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய இருதயத்துல ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாக்குவதற்கு ஏதுவாக தமது மிகுந்த இறக்கத்தின்படியே நம்மை கர்த்தர் எனப்படுகிறது ஜனிப்பித்தார். அப்படின்னு புதிய மனுஷனாய் மாற்றிருக்கிறார்.
எத்தனை பேர் சொல்ல முடியும் நான் ஒரு புதிய மனுஷன் அப்படின்னு சொல்ல கையை வைத்தவர்களே சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆமென். நாம் யாரு? புதிய மனுஷர்கள். ஏன் புதிய மனுஷனுக்கு என்ன உண்டாகணும்? ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை எதுக்காக? அழியாததும் வாழாததும் அதுக்கப்புறம் மாசத்துக்குமான சுதந்திரம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரத்தை நாம் அடைவடியாக கர்த்தர் நம்ம என்ன பண்ணிருக்காரு? மறுபடியும் ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம்? சொல்லுங்க எல்லாரும் வாய்க்கிறது. சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தர் 2 கட்டளை கொடுத்திருக்கிறார். என்ன கட்டளை? பரிசுத்தராய் இருக்க. என்ன கட்டளை? பரிசுத்தராய் இருக்க. ஏன்னா நீங்க பரிசுத்தராய் இருக்கதான் நான் மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறேன், மறுபடியும் ஜனித்திருக்கிறேன். பி ஹோலி. ஏன் பி ஹோலின்னு சொல்றாரு? வசனம் சொல்றது, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று பரிசுத்தர் பேதுரு என்ன பண்ணார்னா, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவர் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு இந்த நிருபத்தை எழுதியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பரிசுத்தரா இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழணும், தேவ பயமுள்ளவர்களாய் வாழணும். காரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவரும் கிரயத்துக்கு விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தினால நாம் தேவனை கனப்படுத்த தேவை உண்டு. நாம் பாவம் செய்யும் பொழுது தேவனுடைய ரத்தத்தை அலட்சியம் செய்கிறோம், அவமதிக்கிறோம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நான் தேவனுக்கு பயப்படுகிறேன். காரணம் என்னவென்றால், தேவனுடைய ரத்தத்தை நான் ஒருபோதும் அலட்சியம் செய்ய மாட்டேன், அவமதிக்க மாட்டேன். ஆகவே முதல் கட்டளை என்ன? பி ஹோலி. இரண்டாவது கட்டளை என்ன? லவ் ஒன் another. இரண்டாவது கட்டளை என்ன? ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவாயாக. ஒரு மறுபடியும் பிறந்த நபருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரை ஒருவர் அன்பு கூற கட்டளை உண்டு. ஆகவே அந்த கட்டளையை தான் பேதுரு இங்கே வலியுறுத்துகிறார். சகோதர அன்பு நம்முடைய திருச்சபையில காணப்பட வேண்டும். உலக மகா யுத்தத்தின் போது பிரான்ஸ் தேசத்துல போரில் ஈடுபட்டிருந்த அமெரிக்க போர் வீரர்கள் மத்தியில ஒரு போர் வீரர் குண்டடிப்பட்டு மறித்து போனார்.
மறித்து போனவுடன் சக ராணுவ வீரர்கள் மறித்து போன அந்த அமெரிக்க சோல்ஜரை நல் அடக்கம் செய்வதற்கு பக்கத்தில் அவர்கள் சண்டை செய்து கொண்டிருந்த அந்த பேட்டில் ஃபீல்ட், அதற்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு கத்தோலிக்க ஆலயத்துக்கு சென்று அங்கிருக்கிற பாதிரியாரை பார்த்து, ஐயா, இந்த எங்களுடைய சக நண்பர் அவர் போரிலே மறித்து விட்டார், அவரை நல்லடக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி பாதிரியாரை பார்த்து கேட்டவுடனே பாதிரியார் கேட்டார், இவர் கத்தோலிக்கரா அப்படின்னு. உடனே அவங்க சொன்னாங்க, இவர் கத்தோலிக்கர் அல்ல. ஏன்னா ஆலயம் இருந்தது, நடுவில் ஆலயம் இருந்தது. ஆலயத்துக்கு ஒரு பக்கத்துல ஆலயத்தை சுற்றிலும் முள் வேலி போட்டிருந்தது. அந்த ஆலயத்தை சுற்றிலும் இருக்கிற ஒரு பகுதியில அந்த சபையை சேர்ந்த மக்கள் மறிக்கும் போது அடக்கம் பண்ணுகிற கதவை. ஆகவே போதகர் சொல்லிவிட்டார், இந்த சகோதரன் கத்தோலிக்கராய் இருந்தால் அடக்கம் பண்ணலாம், கத்தோலிக்கராய் இல்லையா அடக்கம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே கூட இருந்த மற்ற அமெரிக்க ராணுவ வீரர்கள் அந்த மறுத்து போன அந்த சகோதரனை வேலைக்கு வெளியே ஒரு இடத்தை கண்டுபிடித்து அந்த இடத்துல அவரை நல்லடக்கம் செய்தார். நல்லடக்கம் செய்து அவர்கள் இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. காரணம் என்னன்னா, ஒரு திருச்சபைக்கு சொந்தமான ஒரு கல்லறையில தன்னுடைய நண்பரை அடக்கம் பண்ண முடியவில்லை என்கிற ஒரு மன வருத்தம். அவங்க எல்லாரும் அடக்கம் பண்றதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. இருட்டான உடனே எல்லாரும் அடக்காரை முடிச்சுட்டு எல்லாரும் தன்னுடைய தாங்கள் பதுங்கி இருந்த அந்த பதுங்கிய இடத்துல போய் ராத்திரி முழுவதும் மிகுந்த களைப்போடு துக்கத்தோடு அவர்கள் உறங்கிவிட்டனர். அடுத்த நாள் காலையில் போர் நடந்து கொண்டிருந்தபடியால் ராணுவம் முன்னேறி செல்ல வேண்டும். ஆகவே அந்த இடத்தை விட்டு அவர்கள் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒருமுறை தம்முடைய நண்பருடைய கதரை பார்த்து மரியாதை செய்யலாம்னு சொல்லி ராணுவ வீரர்கள்லாம் சேர்ந்து அந்த கல்லறை அவரை நண்பரை அடக்கம் செய்த அந்த இடத்துக்கு போனா அவங்களாலேயே அவங்க அடக்கம் செய்த அந்த கல்லறையை கண்டுபிடிக்க முடியல. காரணம் என்னன்னா, நண்பருடைய கல்லறை அங்க இல்லைன்ற ஒரு நினைப்பு அவங்களுக்கு இருந்துச்சு. ஏன்னா அவங்களுக்கும் ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, அடக்கம் பண்ணும்போது ராத்திரி நேரம் ஆயிடுச்சு. ஆகவே அவங்களுக்கு சரியான லொகேஷன் கண்டுபிடிக்க முடியும். அதனால அவங்க என்ன பண்ணாங்க, தேடி பார்த்துட்டு எங்க அடக்கம் பண்ணோன்ற ஒரு தெளிவு இல்லாம அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப துக்கத்தோட ஒருத்தர் அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கும் போது திடீரென்று பாதிரியார், அந்த கத்தோலிக்க பாதிரியார் அவர்களிடத்துல வந்தார். அவர் கேட்ட, என்ன தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னு. என்னுடைய நண்பரை இந்த நீங்க போட்டிருக்கிற அந்த கம்பி வேலைக்கு வெளியே ஒரு இடத்துல அடக்கம் பண்ணோம். நாங்க அடக்கம் பண்ண அந்த இடம் இப்ப எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன. அப்போ பாதிரியார் சொன்னாரு, நான் உங்களிடத்துல அந்த சகோதரன் கத்தோலிக்கரா என்று கேட்டுட்டு அந்த சடலத்தை அடக்கம் பண்ண நான் மறுத்துவிட்டேன். நான் வீட்டுக்கு சென்றவுடன் என்னாலே ராத்திரி முழுவதும் தூங்கவே முடியல. ஆகினால
நான் என்ன செய்தேன் என்றால், நீங்கள் எல்லாரும் அவனை அடக்கம் பண்ணின பிற்பாடு நான் ஒரு காரியத்தை செய்தேன். என்ன காரியத்தை செய்தேன்னா, உங்களுடைய நண்பருடைய கல்லறையை என்னுடைய கல்லறையில் சேர்ப்பதற்காக நான் போட்டிருந்த அந்த முள் வேலியை அந்த கல்லறைக்கு அப்பால் தள்ளி போட்டுவிட்டேன். ஆகவேதான் நீங்கள் உங்களுடைய நண்பருடைய கல்லறையை கண்டுபிடிக்க முடியவில்லை. இப்பொழுது உங்களுடைய நண்பருடைய கல்லறை எங்களுடைய கல்லறையில இருக்கிறது என்கிற மகிழ்ச்சியான செய்தியை அவர்களுக்கு சொன்னார்கள். உடனே அவர்கள் நினைத்தார்கள், தேவனுடைய அன்பு பாதிரியாருடைய உள்ளத்துல கிரியை செய்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அன்பு என்ன செய்யாது? ஒரு காலம் ஒழியாது. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த பாதிரியாரை போல நம்முடைய வாழ்க்கையை சுற்றிலும் கம்பி வேலியை போட்டு வச்சிருக்கோம். கம்பி வேலியை போட்டு, நீங்க என்னுடைய ரத்த சம்பந்தமான ஆளா, நான் நீ என்னுடைய என்னமா, நான் உன்னை அன்பு கூறுகிறேன். நீ என்னுடைய ஊரா, நான் உன்னை அன்பு கூறுகிறேன். நீ என்னுடைய சொந்தக்காரா, நான் உன்னை அன்பு கூறுகிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய கம்பி வேலியை போட்டு. ஆகவே இந்த சபையில் இருக்கிற எல்லாருடைய கம்பி வேலிகளும் என்ன செய்யணும்? விரிவாக்கப்படும். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கம்பி வேலியை என்ன பண்ணணும்? விரிவாக்கணும். காரணம் என்னன்னா, கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இவைகளில் அன்பே பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய அருமையானவர்களே, நீங்க கேட்கலாம், நான் ஏன் அன்புள்ளவனா இருக்கணும்? நீங்க கேட்கறீங்களா? உங்க இறுதியம் இப்ப கேட்குதா? நான் ஏன் அன்புள்ளவனா இருக்கணும்? ஏன் அன்புள்ளவனா இருக்கணும்னா, அன்பின் மூலமா கிறிஸ்து என்னிலே பிரதிபலிக்கிறார். கிறிஸ்துவை காட்பாடியில நான் பிரதிபலிக்கணும்னா என்னுடைய உள்ளத்துல இருக்கணும் அன்பு. ஆகவேதான் யோவான் 13ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த காட்பாடு என்ன என்பது, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவனுடைய சீஷர்களா அப்படின்னு அறிந்து கொள்ள விரும்பும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியும்? நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருப்பதன் மூலமாக காட்பாடியில, வழிவர ரோட்ல, அருள் நகர்ல, அண்ணா நகர்ல, போன் மில்ல, வீட்டிக நகர்ல, வசந்தபுரத்துல, திருவள்ளுவர் நகர்ல இருக்கிறவங்கெல்லாம் நீங்க கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்று அவர்கள் கண்டுகொள்வார்கள். By this they will know that you are the disciples of Jesus Christ. ஆகவே இன்றைக்கு உலகை உன்னிடத்தில் என்ன எதிர்பார்க்குது? பணம், காசை எதிர்பார்க்கல, அன்பதா இருக்கும். பணம் வந்து காசுக்கு பின்னால், பணம் வந்து அன்புக்கு பின்னால். அதனால அன்பதா இந்த உலகம் என்ன பண்ணுது? அன்பு எப்படிப்பட்டது?
people. CMC is burning and shining. Hallelujah. அன்பு என்கிற விளக்குக்கு ரெண்டு தூண்கள் இருக்கின்றன. ஒரு தூண் என்ன? ஒரு தூண் என்ன? நமக்கான தேவனுடைய அன்பு. இரண்டாவது தூண் என்ன? நாம் மற்றவர்களோடு பரிமாறிக்கொள்ளக்கூடிய தேவனுடைய அன்பு. ஆகவே அன்பு என்கிற விளக்குக்கு ரெண்டு தூண்கள் இருந்தன. ஒன்று நமக்கான தேவனுடைய அன்பு. இரண்டாவது தூண் நாம் மற்றவர்களிடத்தில் பரிமாறிக்கொள்ளக்கூடிய தேவனுடைய அன்பு. ஆகவே மற்றவர்களிடத்தில் நாம் அன்பு கூறுவதனால இந்த ரேடியோ சபையில நமக்கு மத்தியில் அன்பு இருக்குமானால் நாம் என்ன செய்யணும்? இந்த சபையில் இருக்கிற எல்லாரும் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அல்லேலூயா. அந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு? ஏன் தேவனுடைய அன்பை பெற்றுக்கொள்ளணும்? தேவனுக்கு ஏன் அன்பை கொடுக்கிறாரு? நீ ஒருவரை ஒருவர் அன்பு கூற, நீ மற்றவர்களோடு அன்பு கூறலாம், கர்த்தர் உன்னில் அன்பை நிரப்புகிறார். ஆகவே இன்றைக்கு நாம் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டால்தான் நாம் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அன்பியானவர்களே, வில்லியம் என்கிற கட்டுமான பணியாளர் ஒரு நாள் ஒரு 3 மாடி கட்டடத்தை கட்டி எழுப்பிக் கொண்டே இருந்தார். அவர் ஒரு பொறியாளர். ஒரு நாள் அவர் என்ன செய்தார் என்றால், கட்டடத்தை சுற்றிலும் எழுப்பி இருக்கிற அந்த சாரம் 3வது அடுக்கில் இருக்கிற அந்த சாரத்தில் நின்று கொண்டு கட்டட பணியை மேற்பார்வை செய்து கொண்டே இருந்தார். திடீரென்று அவர் தவறி கீழே விழுந்து விட்டார். கட்டட பணியில் ஈடுபட்டிருந்தவர்கள் எல்லாம் நினைச்சாங்க, வில்லியத்துடைய சரீரம் சிதைந்து போயிருப்போம், அவர் மரித்து போயிருப்பார் என்று எண்ணினார். ஆனால் நடந்தது என்ன தெரியுங்களா? இவர் கால் தவறி 3வது மாடியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த சாரத்திலிருந்து கீழே விழும் பொழுது கீழே அதை பார்த்து கொண்டிருந்த இன்னொரு தொழிலாளி அந்த அவருடைய உடம்பினுடைய எடை முழுவதையும் தன்மேல் தாங்கிக் கொண்டார். தாங்கிக் கொண்ட போது வில்லியம் பிழைத்து விட்டார். வில்லியத்துக்கு ஒரு சில சிறிய காயங்கள் மாத்திரம்தான் ஏற்பட்டது. ஆனால் அந்த சகோதரன் வில்லியத்தினுடைய சரீரத்தினுடைய எடையை மேலே இருந்து 3வது மாடியிலிருந்து கீழே விழுந்த அந்த சகோதரிய எடையை தாங்கிக் கொண்ட இந்த தொழிலாளியுடைய சரீரமோ எல்லா எலும்புகளும் நொறுங்கி, ஒரு எலும்பு கூட நொறுங்காமல் அவர் நடக்க முடியாதவராய் மாறிவிட்டார். வில்லியம் அந்த சகோதரனை பார்த்து சொன்னார், சகோதரனே, இனிமேல் என்னுடையது எல்லாம் உன்னுடையது. ஆகவே நீ நடக்க முடியாவிட்டால் நீ இனிமேல் எந்த வேலையும் செய்ய முடியாத நிலைமையில் இருந்தால் எனக்கு என்னென்ன உண்டோ. ஆகவே அவர் என்ன செய்தார்னா, ஒவ்வொரு நாளும் அவர்
பாதையை அவருக்கு எழுதி கர்த்தருடைய பிள்ளையே, அன்பு ஒரு காலம் ஒழியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு ரேடியன் திருச்சபையில் இருக்கிற நாம் எப்படி இருக்கணும்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனென்றால் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, அன்புள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்துல இன்றைக்கு நீ இந்த ஆலயத்துல உட்கார்ந்திருக்கிறாய். அன்பு என்பது ஒரு கட்டளை. சங்கீதம் யோவான் 13:34 என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அது மாத்திரமல்ல, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நாம் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருந்து அவர் நமக்கு கட்டளையிட்டபடி ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்பது அவருடைய கற்பனையாக இருக்கிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, நான் உன்னை நேசிக்கிறேன், நான் உன்னை அன்பாக இருக்கிறேன் என்று வாயில சொல்லி கொடுத்துக்கிறேன். அதை நான் என்ன செய்யணும்? என்னுடைய நடைமுறையில நான் காண்பிக்கிறேன். அன்பு கூறுவதற்குரிய செயல்முறை என்ன? அன்பு கூறுவதற்குரிய செயல்முறையில முதல் குறிப்பு என்னன்னா, நீ எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். சில பேருடைய இடத்துல மாய்மாலமான அன்பு. ஆண்டவர் நீ அன்பு கூறுகிறேன் என்று இன்றைக்கு தீர்மானம் எடுத்தினா, ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற முதல் குறிப்பு என்ன? பி ஆத்தென்டிக். பி ஆத்தென்டிக் அர்த்தம் உண்மையுள்ளவனாயிரு. அதனாலதான் 1 பேதுரு 1:22 வாசிக்கிறோம். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஆங்கிலத்துல வேற விதமா இருக்கு. எப்படி இருக்குதுன்னா, லவ் ஒன் another deeply from the heart. அப்படின்னு என்ன அர்த்தம்? இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒருவரை ஒருவர் நாம் அன்பு கூறுவோம். ஆனா இன்றைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா திருச்சபையில காணப்படுகிற துக்கமான ஒரு காரியம் என்னன்னா, எல்லா இடத்துல அன்பு இருக்குது, அன்பு இல்லைன்னு சொல்றது. ஆனா அந்த அன்பு எப்படி இருக்குதுன்னா, மேல் பூச்சான அன்பா, சூப்பர்ஃபிஷியல் லவ். மேல் பூச்சான அன்பு. அவங்களுக்கு போய் நீங்க போயிட்டு ஆராதனை முடிஞ்ச உடனே நீங்க நன்றா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் நன்றா இருக்கிறேன் என்று நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் அநேக சமயங்களில் நாம் என்ன பண்றோம்? நாம் ஐக்கியத்தோடு இருக்கிறோம், அன்போடு இருக்கிறோம் காண்பிக்கிறதுக்காக நம்முடைய கையை கொடுத்து அவங்க என்ன பண்றாங்க? கை கொடுக்குறாங்க, கை கொடுத்துட்டே இருக்காங்க. ஆனா உங்க கையை நீட்டி அவங்க கையை பிடிச்சு நீங்க கை கொடுக்கிற உடனே, கை கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்ச உடனே அவங்க என்ன யோசிக்கிறாங்க? இந்த கை எப்பொழுது என்னை விடும்?
அப்படின்னு அவங்க கை கொடுத்தது போதும், அவர் சிங்கம் நான் புலி அப்படின்னு ஆகினால கர்த்தருடைய பிள்ளையே நம்முடைய கை கொடுக்கிறதா இருக்குது. ஏன் இப்படி சொல்றேன்னா, நான் அரபு நாட்டில் இருந்தேன். அரபு நாட்டில் இருக்கும்போது அந்த நாட்டினுடைய பழக்க வழக்கம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, கை கொடுக்க மாட்டாங்க, ஒருவரை ஒருவர் கட்டி பிடித்து முத்தம் கொடுப்பாங்க. இப்படி முத்தம் கொடுத்துட்ட பிற்பாடு ஒரு ஆள் முத்தம் கொடுத்துட்ட பிற்பாடு ஒரு ஆள் முத்தத்தை பெற்றுக்கொண்டவர் ஒரு 10 அடி போன உடனே கழுத புறம்பார் அப்படின்னு நான் சொன்னேன். இவ்வளவு நேரம் கட்டி குடிச்சு முத்து கொடுத்தீங்க இல்லையா, இப்ப கழுத போறான்னு ஏன் சொல்றாங்க? அதான் ஹமா, அதான் ரோகம் ஹாஸ்பிட்டலே சொல்லுவாங்க, அதான் ஹமா. ஆகிட்டாங்க. அன்பு எப்படி இருக்குதுன்னா மேற்பூச்சான அன்பர். ஆனா இயேசு கிறிஸ்து உன்னில் அன்பு கூறும்போது நீ பார்வையிடா இருக்கையிலே கர்த்தர் உண்மையில் என்ன பண்ணாங்க? அன்பு கூறுகிறார். அந்த அன்பை நினைத்துப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு கூறுவாயானால் நீ என்ன பண்ணுவ? உன்னுடைய நேரத்தை நீ கொடுப்பார். அந்த நேரத்தை கொடுப்பதன் மூலமாய் மற்றவர்கள் நீ அன்பு கூறுகிறாய் என்பதை புரிந்து கொள்வார்கள். இரண்டாவது, மற்றவர்கள் உன்னிடத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நீ என்ன பண்ணணும்? கவனிக்கணும். கவனித்து என்ன பண்ணணும்? புரிந்து கொண்டு பதில். நீ என்ன பண்ணணும்? புரிந்து கொண்டு பதில். உண்மையான அன்பு உன்னிடத்தில் இருக்குமானால் நீ எதையும் எதிர்பார்த்து அன்பு செலுத்த மாட்டாய். உன்னுடைய அன்பு எப்படி இருக்கும்? தன்னிச்சையான அன்பாய். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 13:5 வாசிங்க. அன்பானது தற்பொழிவை நாடாது, சிரமடையாது, தீங்கு நினையாது. அன்பானது தற்பொழிவை நாடா அப்படின்னு அர்த்தம். இந்த அன்பு உண்மையான அன்பு, நேர்மையான அன்பு, பாராட்டை எதிர்பார்க்காத அன்பு. ஆகவே நீ அன்புல உண்மையா இருக்கிறனா, அன்புல உண்மையா இருப்பதற்கு உன்னை தடை செய்வது என்ன? பயம். நீ பயப்படுகிறாய். பயப்படுவதனால்தான் உன்னுடைய அன்புல உண்மை இல்லை. அது மாத்திரம் ஏன் பயம் வந்து? அந்த சகோதரனால் உனக்கு ஏற்பட்ட முந்தின காயம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் உன்னிடத்தில் என்ன சொல்றாரு? இரக்கம் உள்ளவனாயிரு. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இன்றைக்கு திருச்சபைகளில் எப்படி பார்க்கிறேன்னா, திருச்சபைகள் தான் ஒருவரை ஒருவர் காயப்படுத்துகிற இடமா. திருச்சபைக்கு வரும்போது போகும்போது காயப்பட்டு போகிறார். அப்போ உலகத்திலேயே காயப்படுவதற்கு ஒரு இடம், மிக சிறந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா திருச்சபை. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நம்முடைய திருச்சபை காயப்படுத்துகிற திருச்சபையா இருக்கக்கூடாது, அரவணைக்கிற திருச்சபையா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் காயப்படுத்தும் போது அது எப்படி இருக்குது? வேதனையாய். ஆனா ஒருவரை ஒருவர் நீ அன்பு கூறும்போது அவர்கள் சந்தோஷத்துக்குள்ள செல்கிறார்கள். அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, நீ எப்படி இருக்கணும்? இரக்கம் உள்ளவனாய் இருக்கணும்.
இரக்கமுள்ளவனாய் இருந்த சமாரியன் என்ன செய்தான்? தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி காயப்பட்டவனை கழுதையின் மேல் ஏற்றிக்கொண்டு காயங்களை தன்னிடத்தில் இருக்கிற திராட்சை ரசத்தினால கட்டி தன்னுடைய ஆடையை கிழித்து அதை ஒரு பேண்டேஜ் போட்டு தன்னிடத்தில் இருக்கிற பணத்தை செலவழித்து அவனை கொண்டு போய் சத்திரத்தை விட்டாங்க. அதுதான் இலக்கம். அதுதான் இலக்கம். அந்த இலக்கம் எப்படி கிரியை செய்தது? சமாரியத்தில் என்ன இருந்தது? அன்பு இருந்தது. தான் தீண்டப்படாதவன், தான் ஒதுக்கப்பட்டவன் என்கிற சூழ்நிலை அன்றைய சமுதாயத்தில் மதத்தில் இருந்தாலும் சமாரியன் என்ன பண்ணா? இரக்கமுள்ளவனாய் கர்த்தருடைய பிள்ளை, நீயும் கூட கழுதை விட்டு இறங்குவாய். உன்னுடைய நேரத்தை காயப்பட்டவரோடு செலவழிப்பாயா? உன்னுடைய ஆடை கிழிக்கப்படுவதற்கு நீ உன்னை அர்ப்பணிப்பாயா? காயங்களை கட்டுவாயா? அவன் உயிர் பிழைக்க வேண்டும், அவன் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற ஆவல் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதா? நீ அவனை ஒரு பொறுப்புள்ள இடத்துக்கு, கவனிக்கக்கூடிய இடத்துக்கு, ஆரோக்கியம் அடையக்கூடிய இடத்துக்கு, ஒரு சத்திரத்துக்கு கொண்டு போய் விடுவாயா? அப்படி விடுவாயா? கர்த்தர் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே கர்த்தருக்கு நன்மையானவர்களே, நீ மற்றவர்களிடத்தில் அன்பு கூறுவதனால உனக்கு என்ன உண்டு? நிச்சயமாக அனுகூலங்கள், பலன்கள் உண்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. வசனம் என்ன சொல்லுது? வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய அன்பை குறித்து அதிகமான சத்தியங்களை இன்றைக்கு நாம் கண்டிருக்கிறோம். இன்றைக்கு உங்களுடைய ஜெபங்கள் பதில் பெற வேண்டுமானால் நீங்கள் என்ன செய்யணும்? 1 யோவான் 3:21-22 வாசித்து பாருங்க. அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியால் நாம் வேண்டிக் கொள்வது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்வோம். மற்றவர்களுக்கு நாம் அன்பு கூறுவதனால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்கிற நிச்சயம் நம்மிடத்தில் இருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ ஒரு நல்ல தீர்மானத்தை எடுப்பாய். இந்த சபையில என்னிடத்தில் யாராவது வருவார்கள் என்றால் அவர்களுக்கு நான் ஒன்றை மாத்திரம் கொடுப்பேன். அது ஒன்று என்ன? என்னிடத்தில் இருக்கிற அன்பு. நாம் எல்லாரும் எழுந்திருப்போம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. காயங்கள் பார்க்கின்றே, கண்ணீர் வடிக்கின்றே,
நல்வாழி என்றே உம்மை வாழ்க்கையிலே என் உள்ளம் உடையுடம்பா. எல்லாரும் கண்ணை போடுவோம். வசனம் சொல்லுது சுத்த, எல்லாரும் சொல்ல சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவோம். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் சேர்ந்து பாடுங்க. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு வெறுப்போடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. இப்பொழுது நாம் நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் 53